வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு புரட்சிகரமான தத்துவஞானி, ஒரு சமூக சீர்திருத்தவாதி. அவர்தான் ராமானுஜர். பக்தி இயக்கம்னு ஒன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு அறிவுபூர்வமான அடித்தளத்தையே போட்டு கொடுத்தவர் இவர்தான் சொல்லலாம். உங்ககிட்ட ஒரு கேள்வி. மத்த எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக நீங்க மட்டும் நரகத்துக்கு போக தயாரா இருப்பீங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு கேள்விதான் ராமானுஜரோட வாழ்க்கையே புரட்டி போட்டுச்சு. ஒரு பெரிய தார்மீக போராட்டத்தோட ஆரம்ப புள்ளியும் இதுதான். தென்னிந்தியாவுல திருக்கோஷ்டியூர்னு ஒரு ஊரு. அங்க இருக்கிற இந்த கோயில் கோபுரத்துல தான் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராமானுஜர் கதையோட கிளைமேக்ஸே நடந்துச்சு. ஆனா அந்த கிளைமேக்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இந்த கதை எங்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்து வந்துடலாம் வாங்க. ஒரு புரட்சியாளர் பிறக்கிறதில்ல, உருவாக்கப்படுறாருன்னு சொல்லுவாங்க. ராமானுஜரோட ஆரம்ப கால வாழ்க்கை, அவர் எப்படி இந்த தனித்துவமான பாதையை தேர்ந்தெடுத்தார்னு புரிஞ்சுக்க நமக்கு உதவும். வாங்க, அவரோட பயணத்தோட தொடக்கத்தை பார்க்கலாம். ராமானுஜரோட இயற்பெயர் இளையாழ்வார். சின்ன வயசுல இருந்தே ஒரு ஜீனியஸ்னு சொல்லலாம். மத்த பசங்க விளையாடிட்டு இருந்தப்போ இவர் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கரைச்சு குடிச்சாரு. அப்போ அவருக்கு வயசு வெறும் 16 தான். நினைச்சு பாருங்க. அவரோட அடங்காத அறிவு பசிதான் அவரை காஞ்சிபுரத்துல இருந்த யாதவ பிரகாசருங்கிற பெரிய அறிஞர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துது. இங்கதான் ஸ்பார்க் வருது, ஒரு பெரிய கருத்து மோதல். அவரோட குரு யாதவ பிரகாசர் கடவுள்னா உருவமோ குணமோ இல்லாத ஒரு சக்தின்னு அத்வைத தத்துவத்தை சொல்லி கொடுத்தார். ஆனா நம்ம ராமானுஜர் அதை ஏத்துக்கல. இல்ல குருவே, கடவுளுங்கிறவர் கருணை, அன்புன்னு ஏகப்பட்ட நல்ல குணங்கள் கொண்டவர்னு தைரியமா வாதம் செஞ்சார். இந்த ஒரு கருத்து வேறுபாடுதான் பின்னாடி விசிஷ்டாத்வைதம்னு ஒரு பெரிய தத்துவமா உருவானதுக்கு ஆரம்ப புள்ளி. ஆனா பாருங்க, இந்த வாதம் வெறும் கிளாஸ் ரூமோட முடியல. ராமானுஜரோட அறிவையும் அவருக்கு கிடைச்ச புகழையும் பார்த்து அவரோட குருவுக்கே பொறாமை வந்துடுச்சு. அவரை தீத்து கட்டவே முடிவு செஞ்சார். உண்மை பேசினதுக்காக தன்னோட உயிரையே பணயம் வைக்கிற ஒரு நிலைமை ராமானுஜருக்கு. நல்ல வேளையா அவரோட சொந்தக்காரர் கோவிந்தன் அவரை எச்சரிக்கை செஞ்சதால அந்த சதியிலிருந்து தப்பிச்சிடுறார். ஆனா தப்பிச்சு போன இடம் ஒரு பெரிய காடு. வழியும் தெரியல, என்ன பண்றதுன்னு புரியல. அப்போ ஒரு வேடன் தம்பதி வந்து அவருக்கு வழிகாட்டி காப்பாத்துறாங்க. பின்னாடி மக்கள் என்ன நம்புனாங்கன்னா, வந்தது சாதாரண வேடன் இல்ல, ராமானுஜர் நம்புன அந்த விஷ்ணுவும் லக்ஷ்மியும் தான் அந்த ரூபத்துல வந்தாங்கன்னு. இந்த ஒரு சம்பவம் அவரோட நம்பிக்கையை இன்னும் பலமாக்கிடுச்சு. இப்போ ராமானுஜருக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுது. தன்னோட வாழ்க்கை ஏதோ ஒரு சாதாரண வாழ்க்கை இல்ல, அது ஒரு பெரிய நோக்கத்துக்காக காப்பாத்தப்பட்டிருக்குன்னு. சாவோட விளிம்புக்கே போயிட்டு திரும்பி வந்திருக்கோன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. அந்த பெரிய ஆன்மீக பணியை செய்யறது தான் தன்னோட விதின்னு அவர் உணர்ந்தார். அந்த நேரத்துல ஸ்ரீரங்கத்துல யமுனாச்சாரியார்னு ஒரு பெரிய வைணவ தலைவர் இருந்தார். அவரை தான் ராமானுஜர் தனக்கு வழிகாட்டின்னு நினைச்சார். அவரை பார்க்கலான்னு ஸ்ரீரங்கத்துக்கு வேகமா போறார். ஆனா பாருங்க, விதி வேற மாதிரி விளையாடிச்சு. அவர் போய் சேர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யமுனாச்சாரியார் இறந்துட்டார். 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கவே இல்ல. ஆனா பார்க்காமலேயே ஒரு பெரிய பொறுப்பு ராமானுஜரோட கைக்கு வந்துச்சு. யமுனாச்சாரியாரோட உடலை பார்க்கும்போது ராமானுஜர் ஒரு ஆச்சரியமான விஷயத்த கவனிக்கிறார். அவரோட கையில 3 விரல்கள் மழிஞ்சிருந்தது. சுத்தி இருந்தவங்க சொன்னாங்க, அது அவரோட 3 நிறைவேறாத ஆசைகளோட அடையாளம்னு. அந்த 3 ஆசைகள்: 1, பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு புது உரை எழுதணும்; 2, வியாசர், பராசரர் மாதிரியான முனிவர்களுக்கு மரியாதை செய்யணும்; 3, நம்ம தமிழ் வேதமான திருவாய்மொழிக்கு ஒரு உரை எழுதணும். அங்கேயே ராமானுஜர் இந்த 3 சபதத்தையும் நான் நிறைவேற்றுறேன்னு உறுதிமொழி எடுத்தார். எடுத்த அடுத்த செகண்டே அந்த மடிஞ்சிருந்த 3 விரல்களும் தானா நேராச்சுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், அந்த 3 சபதம் தான் அவரோட லைஃப் மிஷனா மாறிடுச்சு. சரி, இப்போ தனக்கான பாதை என்னன்னு ராமானுஜருக்கு தெரிஞ்சிடுச்சு. அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சாரு. இந்த பயணம்தான் நம்ம கதையோட கிளைமேக்ஸுக்கு அவரை கூட்டிட்டு போச்சு. ஆமாங்க, இதுதான் ராமானுஜரோட வாழ்க்கையிலே நடந்த ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த, ரொம்பவே புரட்சிகரமான ஒரு சம்பவம். ராமானுஜர் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை கத்துக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அது மோட்சத்துக்கே வழிகாட்டுற மந்திரம்னு சொல்லப்பட்டது. அந்த மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. இத சொல்லித்தரக்கூடிய குரு திருக்கோஷ்டியூர் நம்பி. அவர்கிட்ட இருந்து இந்த மந்திர தீட்சையை வாங்கணும்னு ராமானுஜர் முடிவு செஞ்சாரு. ஆனா அந்த மந்திரத்தை கத்துக்கிறது அவ்வளோ சுலபமா இல்ல. ஒவ்வொரு தடவை ராமானுஜர் போகும் போதும் திருக்கோஷ்டியூர் நம்பி அவரை திருப்பி அனுப்பிச்சுடுவாரு. ஆனாலும் ராமானுஜர் விடவே இல்லை. யோசிச்சு பாருங்க, ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூருக்கு நடந்தே போயிருக்காரு. ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, மொத்தம் 18 தடவை. என்ன ஒரு விடாமுயற்சி! 18வது தடவை போனப்புறம்தான் அவரோட விடாமுயற்சியை பார்த்து நம்பி மனம் இறங்கினார். சரி, மந்திரத்தை சொல்லித்தரேன், ஆனா ஒரு கண்டிஷன்னு சொன்னார். என்ன கண்டிஷன்னா, ராமானுஜா, இது சாதாரண மந்திரம் இல்ல, ரொம்ப சக்தி வாய்ந்தது, ரொம்ப ரகசியமானது. தகுதி இல்லாத யாருக்காவது இதை நீ சொன்னா அவங்க மோட்சத்துக்கு போயிடுவாங்க.
ஆனா சொன்ன நீ நரகத்துக்கு போவன்னு ஒரு பயங்கரமான எச்சரிக்கை விடுத்தார். குரு கிட்ட இருந்து மந்திரத்தை கத்துக்கிட்ட அடுத்த நிமிஷமே ராமானுஜர் செஞ்ச காரியம் இருக்க யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. நேரா திருக்கோஷ்டியூர் கோயில் கோபுரத்து மேல ஏறினார். ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டார். எல்லாரும் கூடியதும் தனக்கு நரகம் கிடைக்கும்னு எச்சரிக்கப்பட்ட அந்த ரகசிய மந்திரத்தை எல்லாரும் கேட்கிற மாதிரி சத்தமா சொன்னார். விஷயம் தெரிஞ்சு ஓடி வந்த குரு கோபமா என்ன காரியம் செஞ்சேன்னு கேட்டார். அதுக்கு ராமானுஜர் ரொம்ப அமைதியா சொன்ன பதில் இதுதான். குருவே, நான் ஒருத்தன் நரகத்துக்கு போறதால இங்க இருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு மோட்சம் கிடைக்கும்னா அந்த நரகத்தை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். இந்த பதில கேட்ட குரு அப்படியே ஆடி போயிட்டார். என்ன ஒரு கருணை, என்ன ஒரு தியாகம்னு நினைச்சு கோபம் போய் பிரமிப்பு வந்துடுச்சு. ராமானுஜரை கட்டிப்பிடிச்சு, நீ இனிமே ராமானுஜன் இல்ல, நீ எம்பெருமானார், அதாவது எங்க தலைவன்னு சொன்னார். அந்த ஒரு நிமிஷத்துல சிஷ்யனையே குரு தலைவனா ஏத்துக்கிட்டார். சரி, அந்த மந்திரத்தை எல்லாருக்கும் சொன்னதோட அவரோட வேலை முடிஞ்சிடுச்சா? இல்லவே இல்ல. அதுதான் ஆரம்பம். தன்னோட தத்துவத்தை வெறும் பேச்சோட நிறுத்திக்காம அதை செயல்ல காட்டி ஒரு பெரிய சமூக சீர்திருத்தத்துக்கே விதை போட்டார். ஆனா எல்லாருக்கும் சமத்துவம்னு பேசுறதே அந்த காலத்துல அவ்வளோ சுலபம் இல்ல. கிருமிகண்ட சோழன்னு ஒரு மன்னன். அவனோட மத வெறியால ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தை விட்டு தப்பிச்சு போக வேண்டிய நிலைமை. கிட்டத்தட்ட 20 வருஷம் கர்நாடகாவுல தலைமறைவா இருந்தார். ஆனா அந்த கஷ்டத்தையும் அவர் ஒரு வாய்ப்பா மாத்திக்கிட்டார். அங்கிருந்த சமண மன்னன் பிட்டிதேவனுக்கு ஒரு பிரச்சனையில உதவி செஞ்சு அவரை வைணவத்துக்கு மாத்தினாரு. அப்படிதான் இன்னைக்கும் ஃபேமஸா இருக்கிற மேலுகோட்டை கோயில் நகரம் உருவாச்சு. ராமானுஜர் வெறும் ஒரு பிலாசபர் மட்டும் கிடையாது. அவர் ஒரு உண்மையான சமூக புரட்சியாளர். சாதி வேற்றுமைகளை அடியோடு எதிர்த்தார். அந்த காலத்துல ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் வேற மாதிரி நடத்தினாங்க. ஆனா இவர் அவங்கள திருக்குலத்தார்னு, அதாவது உயர்ந்த குலத்துல பறந்தவங்கன்னு மரியாதையா கூப்பிட்டார். சொன்னதோட நிறுத்தல. மேலுக்கோட்டைய கோயிலுக்குள்ள அவங்க கைய புடிச்சு கூட்டிட்டு போய் சாமி கும்பிட வச்சார். யோசிச்சு பாருங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இது எவ்வளோ பெரிய புரட்சிகரமான செயல்னு. இப்போ 1000 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் ராமானுஜரோட தத்துவமும் அவரோட சமத்துவ சிந்தனையும் இன்னிக்கும் உயிர்ப்போட இருக்கு. அவரோட அந்த லெகசி எப்படி இன்னிக்கும் தொடருதுன்னு பார்க்கலாமா? அவர் சொன்ன அந்த விசிஷ்டாத்வைதம் தத்துவம் இருக்கே, அது பக்திக்கு ஒரு பெரிய அறிவுபூர்வமான பேஸ்மெண்ட்டை போட்டு கொடுத்துச்சு. அது ரொம்ப சிம்பிளா என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகமோ இல்ல நாமளோ பொய்யானவங்க இல்ல, நாம எல்லாரும் உண்மையானவங்க. நாம ஒவ்வொருத்தரும் அந்த அன்பான கடவுளோட ஒரு அங்கம், அவரோட உடம்புல ஒரு பகுதி மாதிரி. இந்த ஒரு ஐடியா தான் எல்லா ஜீவராசிகள் மேலேயும் அன்பு காட்டணுங்கிற பக்திக்கு ஒரு லாஜிக்கல் பவரை கொடுத்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான சீர்திருத்தவாதியோட கொள்கைகளை நாம இன்னைக்கும் கொண்டாடுறோம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் 2022 ஹைதராபாத்ல திறக்கப்பட்ட 216 அடி உயர சமத்துவ சிலை. ராமானுஜரோட அந்த சமத்துவ கொள்கைகளுக்கு கிடைச்ச ஒரு உலக அங்கீகாரம் தான் இந்த சிலை. ராமானுஜர் மோக்ஷங்கிற ஒரு பெரிய ரகசியத்தை எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதுக்காக நரகத்துக்கே போக துணிஞ்சார். இந்த காலத்துல, இந்த உலகத்துல, நாம வாழ இந்த சொசைட்டில நாம எல்லாரும் நல்லா இருக்கணும்னா நாம எந்த அறிவை, எந்த ரகசியத்தை எல்லார் கூடயும் தயங்காம பகிர்ந்துக்கணும். யோசிச்சு பாருங்க.